ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சின்ன ஒரு சமையல் குக்கிங் பண்ணலான்னு அப்பா நம்ம கிழங்கு வாங்கிட்டு வந்துருக்கோம். அந்த கிழங்கை நம்ம இன்னைக்கு ஒரு கப்பையும் பிரியாணி ஆட்டம் பண்ணலான்னு மட்டனும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது ஒரு பிரியாணி ஆட்டம் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். கிழங்கு வாங்கியிருக்கோம். பார்ப்போம். நம்ம கிழங்கு நம்ம ஊரில் உள்ள கிழங்கு இந்த சவுதியிலலாம் இது பயங்கர ரேர் கிடைக்கிறது. இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஏதேசம் இன்னைக்கு நம்ம ஊரில் உள்ள விலை இந்த மொத்தத்தில் 2 கிலோ இல்லை, ஒரு 1.25 கிலோ கொஞ்சம் கூடுதல், 2 கிலோ கொஞ்சம் குறவாக தான் இருக்குது. ஆனால் விலை நம்ம ஊரில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 550-600 ரூபா வருது. இந்த இவ்வளோ கிழங்கு இருக்கா, 6 கிழங்கு தான் இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் உள்ள கிழங்கு இல்லை. அப்போ நமக்கு இதை ஒன்று கப்பை பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதை கிழங்கு நம்ம கட் பண்ணணும். அப்போ நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு என்ன தேவை இருக்குது, தக்காளி உள்ளி எல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். உள்ளி, தக்காளி, மல்லி இலை, பச்சை மிளகு, வெள்ளைக்கோடு, இஞ்சி, പിന്നെ நம்ம மட்டனை இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். கடையில் வந்துருக்காது. அப்போ எல்லாம் ரெடி பண்ணி நம்ம அதை வந்து ரெடி பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்ம கொஞ்சம் மட்டன்லாம் கழுவி வச்சுருக்கோம். நம்ம ஒரு பொருளில் நல்ல ஃப்ரெஷ் மட்டன் கிடைக்காது. நம்ம இப்போ கப்பை பிரியாணிக்குள்ள சாதனங்கள்லாம் கட் பண்ணியாச்சு. உள்ளி, தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, மல்லி எல்லாம் ரெடி. கிழங்கு கிழங்கு வந்துட்டுருக்கு. பின்ன குக்கரில் நம்ம மட்டன் ஒரு சைடில் இருந்து அதுவும் வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ கப்பை பிரியாணிக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஓகே. நம்ம மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. மட்டன் மசாலா எடுத்து ரெடி ஆகியாச்சு. பிரியாணி கூட ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நம்ம அந்த வேக வச்சிருக்க கிழங்க கிழங்கு கொஞ்சம் வெந்து போச்சு. அந்த ஃபஸ்ட்டு என்னாச்சினால அதை டச்சர் பண்ண முடியலை. கொஞ்சம் வெந்து போச்சு. தாடா செய்வோம். அப்படி வருவாச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னே பிரியாணி கிழங்கு பிரியாணி, கப்பை பிரியாணிங்கிறது அந்த
எப்படி இருக்குன்னு.